அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியம் நிறைந்த எனதர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் ரம்லான் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மாதத்தில் 20 நோன்புகளை நோற்றவர்களாக 21வது ஒற்றைப்படை இரவில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று குழும்பிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றா பெருங்கருணையும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரம்லான் மாதத்திற்கு எதற்காக மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் வழங்கினான் என்று சொன்னால், சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஷஹரு ரம்ஜான் அல்லதீன உன்சில ஃபில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதங்களாக 12 மாதங்களாக படைத்து இந்த 12 மாதங்களில் ரம்லான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளிய காரணத்தினால்தான் இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எந்த அளவுக்கு சிறப்புகள் என்று சொன்னால், யார் ஈமான் கொண்ட பிறகு இந்த ரம்லான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் சென்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதாக ஹதீஸின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த லைலத்துல் கத்ர் இரவில், பாக்கியம் பொரிந்த இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவம் வாய்ந்த திருமறை குர்ஆனை இந்த இரவில் தான் அருளி இருக்கின்றான். இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கிக் கொள்ளும் வகையில் மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த மகத்துவமிக்க இரவில் தான் புனிதமிக்க குர்ஆனை நாம் அருளினோம். ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர். அந்த மகத்துவமிக்க இரவு என்னவென்று உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கேள்வியாக நம்மிடத்தில் வைக்கின்றான். மகத்துவமிக்க இரவுனா ஏதோ சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாத படிக்க தெரியாத உம்மி நபியாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து புனிதமிக்க இந்த வேதத்தை திருமறை குர்ஆனை இந்த இரவில் அருளினான். எந்த அளவுக்கு இந்த வேதம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு பல்வேறு தரப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு மோசிசாக்களை அல்லாஹ் தஆலா அளித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போடும் பொழுது அது பாம்பாக மாறியது. அதே போல அந்த கைத்தடியை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கடலை 2ஆக பிளந்தார்கள். இது போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு மோசிசாக்களை அற்புதங்களை அல்லாஹ் தஆலா வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல்வேறு மோசிசாக்களை வழங்கினான். சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். அதே போல சஹாபாக்கள் ஒரு முறை ஒரு சஹாபி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நபர்களுக்கு மட்டுமே உணவு இருக்கிறது. அஹஸாப் போரினுடைய அந்த காலகட்டத்தில் எல்லாம் பசியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருக்கிறாங்க, வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறாங்க என்பதை தெரிந்த அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் அழைச்சி உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய பட்டாளத்தையே கூட்டு அழைத்து வருகின்றார்கள். அப்போது மனைவி கேட்குறாங்க, என்ன சாப்பாடு 2 பேருக்கு தான் இருக்குது சொன்னீங்களா? நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து வருகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் பெரிய பர்க்கத்தை ஏற்படுத்துவான் என்ற அடிப்படையில் அந்த அகல் போரின் பொழுது அத்தனை படை வீரர்களும் சாப்பிட்டார்கள். கொஞ்சம் உணவு அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு பேர் அற்புதம். அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்கள் இதெல்லாம்.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு பல தரப்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். இந்த அற்புதங்களில் எல்லாம் மிக சிறந்த ஒரு அற்புதம் எதுவென்று சொன்னால் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அருளியது தான் மிக சிறப்பான ஒரு அம்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 97வது அத்தியாயத்தில் தொடர்ந்து சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த மகத்துவமிக்க இரவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரே ஒரு இரவு எவ்வளோ சிறப்புக்குரியது. ஏன் அவ்வளோ சிறப்பு அல்லாஹ் சொல்கிறான்? இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினிடத்திலிருந்து அல்லாஹ் வழங்கிய அந்த வஹி செய்தியாக இருக்கின்ற குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளிய காரணம்தான். அதே மாதிரி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதே மாதிரி அந்த இரவில் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரு. அடுத்து சொல்லுவான் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். வானவர்களும் ரூஹும் தனது இறைவனுடைய கட்டளைகளை ஒரு காரியத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களாக இறங்குகின்றார்கள். இந்த இரவில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவரினுடைய தலைவர் வானவர்களோடு என்ன செய்கிறாங்க, இரவு முழுவதுமாக சிறிது சிறிதாக இறங்கி அந்த சலாமுன் ஹியா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் எது வரைக்கும்னா விடியற வரைக்கும் என்ன செய்வாங்க, வானவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் இந்த காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் வழங்கிய அந்த விதியின் அடிப்படையில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் ஏந்தியவர்களாக இந்த இரவில் தான் என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்கள் படையோடு வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லைங்க, 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் இன்றைக்கி மனுஷன் வாழ்க்கை என்பது ஒரு 60-65 வயசு, அதிகபட்சம் 70 வயசில் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாம் மௌத்தாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். 83 வருடம் கிட்டத்தட்ட 1000 மாதம் என்று சொன்னால் 83 வருடங்கள் அல்லாஹ்வுடைய அமல்கள் செய்தவர்களாக, நன்மையை செய்தவர்களாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இந்த ஒரு இரவில் நாம் நின்று வணங்கினால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் இந்த அளவுக்கு நன்மையான ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 97வது அத்தியாயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை உண்மைப்படுத்தும் விதமாக வேறு ஒரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வேறு ஒரு சூறாவில், அந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா 44வது சூறா, அத்துகான் புகை என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறாவை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொல்லுவான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்த வசனத்தில், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்சிரீன். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த லைலத்துல் கத்ர் இரவை அத்துகான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பாக்கியம் நிறைந்த ஒரு இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், இந்த வேதத்தை நாம் இறக்கினோம். எதற்காக வேண்டி சொன்னால் நாம் எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்துட்டான். படைத்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், இறை வேதத்தை வழங்கி அந்த வேதத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ செய்திருக்கின்றார். ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய வியாபாரம், அவருடைய அணுகுமுறை, இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கானோ அதனுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய செயல்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் குர்ஆனை படித்ததில்லையா, இந்த குர்ஆனுடைய செயல்பாடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக இருந்தது
என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த அத்தியாயம் 44 அத்துகானில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த வேதத்தை நாம் அருளியிருக்கின்றோம், ஓர் இரவில் நாம் இதை இறக்கினோம், இதை எதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக நாம் அருளி இருக்கின்றோம் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஃபீஹா ரப்புக்குல்லி அம்ரின் ஹக்கீம், அதில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல் திட்டமும் பிரிக்கப்படுகிறது. இந்த இரவில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுடைய தலைவர், வானவர்களுடைய படையோடு அல்லாஹு தாலா அனுப்பி இந்த இரவில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல் திட்டமும் பிரிக்கப்படுகிறது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மெய்ப்படுத்தி காட்டுகின்றான். அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ர் இரவனுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவில் யார் நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. இன்னைக்கு வந்து லைலத்துல் கத்ர் இரவை சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் என்ன லைலத்துல் கத்ர் இரவு என்று எதை வந்து தீர்மானிக்கிறாங்க, 27ஆம் தேதி 27வது ஒற்றைப்படையில் அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அன்று பள்ளிவாசல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குகளால் அலங்கரித்து அன்னைக்கு ஒரு பொழுது பார்த்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள், அதே மாதிரி கபர் ஜியாரத் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதாக சில அமல்கள் செய்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த லைலத்துல் கத்ர் இரவை எப்படியெல்லாம் தேடினாங்க தெரியுமா? முதல் 10 நாளில் வந்து பள்ளிவாசலில் உட்காராங்க, அன்னைக்கும் லைலத்துல் கத்ர் இரவு இல்லை, உடனே வஹி செய்தி வருது. அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் உட்காராங்க, கடைசியாக இறுதி 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து லைலத்துல் கத்ர் இரவை தேடுகின்றார்கள். இப்படி தேடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை அல்லாஹு தஆலா காண்பித்து தந்தான். இந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா காண்பித்து தந்தான். அந்த செய்தியை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார்கள். பள்ளிவாசல் நோக்கி வரும் பொழுது 2 நபர்கள் வந்து சண்டை சச்சரவில் வந்து ஈடுபடுறாங்க. சண்டை சச்சரவில் ஈடுபட்ட உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்க செய்கின்றான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை பாருங்க. அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு ஆயத்துல் குர்சியில் வந்து சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் தஆலா அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வுக்கு வந்து சிற்று உறக்கமோ பேருறக்கமோ சின்ன மறதியோ எதுவுமே ஏற்படாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் மனிதர் தான், அவருக்கு அடித்தா ரத்தம் வரும், அடித்தா வலிக்கும். உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பல்லை உடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்தார். இப்படியெல்லாம் மனிதர்களில் புனிதமான இறை தூதரை தேர்வு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்ந்து காட்டி மரணிக்க செய்தான். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவில் உபாதா இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாவோடு இருந்தேன். உபாதா இப்னு சாபித் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது, 2023வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. உபாதா இப்னு சாபித் சொல்கிறாங்க, ரசூலுல்லா வந்து பள்ளிவாசலை நோக்கி வந்தாங்க, லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தாங்க. ஆனால் அங்கே 2 நபர்கள் சண்டை சச்சரவில் ஈடுபட்ட காரணத்தினால அது வந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லக்கூடிய செய்தி வந்து இடம்பெற்று இருக்கின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்பொழுது என்பதை அடுத்த ஹதீஸ்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ரா என்றால் கண்டிப்பாக கிடையாது. 27ஆம் தேதி மட்டும் 27வது அந்த ஒற்றைப்படை மட்டுமே இபாதத்துகளை ஈடுபட்டோம் என்று சொன்னால் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவனுடைய அந்த மகத்துவமும் அந்த பாக்கியமும் அதற்குரிய சிறப்புகளும் அதற்குரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டி சென்று விட்டார்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் அதை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் மறக்கடிச்சான்? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல.
அப்போ ஏன் மறக்கடித்தான் என்று சொன்னால் அதை வந்து அந்த இரவுனுடைய மகத்துவம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, அவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது. அத்தனை நன்மைகளை அந்த இரவில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா என்ன சாதாரணமா? 1000 வருடங்களை விட. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவு என்பது சாதாரணமாக இன்னைக்கு 27 என்று கடந்து சென்று விடுகின்றார்கள். அப்படி இல்லை, ஒற்றைப்படை இரவாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, தான தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக, திக்ருகளை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்ன துவாவை நான் ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்றுத்தராங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபுவா ஃபாஃபு அன்னி. ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த லைலத்துல் கத்ர் இரவுல வந்து இந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபுவா ஃபாஃபு அன்னி. அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஆகவே என்னை மன்னித்து விடு. எவ்வளோ அழகான துவா பாருங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி அறிவித்து தரான்னா, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல். மனுஷனை அல்லாஹ் தஆலா பலகீனமாக படைத்திருக்கிறான். எந்த மனுஷனுமே நான் தவறு செய்யல, நான் வந்து ரொம்ப தூய்மையானவன் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. மனிதன் என்று சொன்னாலே பலகீனமானவன், பலகீனத்துக்கு உட்பட்டவன், தவறுகளுக்கு உட்பட்டவன். இப்படிப்பட்ட இந்த மனிதனிடத்தில் தவறுகள் நிகழும், குறைகள் வரும். இவன் வந்து தூய்மையான முறையில் தூய்மை அடைந்தவனாக சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ வணக்க வழிபாடுகளை சொல்லியிருக்கான். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வணக்கம் தொழுகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்ப துவாவில் நம்ம ஓதுறோம் இல்லையா, அந்த ஆரம்ப துவா முதல் கொண்டு அத்தஹியாத்து முதல் கொண்டு 2 சஜிதாவுக்கு மத்தியில் ஓதக்கூடிய துவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிரார்த்தனையாக இருக்குது. சஜிதாவுக்கு இடையில என்ன ஓதுறோம்? ரப்பிக் ஃபிரிலி ஓதுறோம். இறைவா என்னை மன்னிப்பாயாக, இறைவா என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. நாளை மறுமை நாளில் அர்ஷினுடைய நிழல் வந்து 7 நபர்களுக்கு கிடைக்கும். அந்த 7 நபர்களில் ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தவறுகளை எண்ணி அல்லாஹ்விடத்தில் வருந்தி கண்ணீர் சிந்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷினுடைய நிழலை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக இலகுவான பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதித்து தராங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காலை பொழுதை அடைந்த ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பினுடைய தலையாய பிரார்த்தனை, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்தா ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வவதிக மஸ்ததாது அஊது பிக மின் ஷர்ரி மா சனாது அபூலக பிநியாமதிக அலைய அபூலக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூபா. இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு தேடுறோம் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லா, எத்தனையோ அஸ்தக்ஃபிருல்லாஹி வாத்துபு இலைஹி, இப்படி எல்லா பாவ மன்னிப்புகளுக்கும் மிக தலையாய ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்து தராங்க. இந்த பிரார்த்தனையை, இந்த பாவ மன்னிப்பை யார் ஒருவர் காலை பொழுதில் அந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு மரணித்து விடுகின்றார்களோ, மாலை வர்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா சொர்க்கம் உறுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கம் உறுதின்னு யார் சொல்றாங்க? இன்னைக்கு இங்கே ஹஜ்ரத்துமார்கள் பல்வேறு தரப்பட்ட முறையில் வந்து சொல்லி தராங்கல்ல, சூர மரியம் ஓதுங்க, சூர மரியம் ஓதுனா கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் இலகுவாக ஆகும் அப்படின்னு விட்டு அடிச்சுட்டு போகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இதை வந்து சொல்லிக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால், அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாவ மன்னிப்பினுடைய தலையாய இந்த பிரார்த்தனையை நீங்கள் காலை பொழுதில் ஓதிவிட்டு மாலை வரும் வரை நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு உறுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாலை பொழுதில் இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால், மாலை பொழுதில் ஓதுறீங்க, இரவு முழுக்க தூங்கும்போது இரவில் மௌத்தாயிரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க சொர்க்கம் உறுதி என்பதாக. அப்போ பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா முன்னிறுத்தி வைப்பான். தொழுகை இபாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட
அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓதக்கூடிய அந்த துவாக்கள் இருக்கு. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூபா இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இந்த துவா இருக்குல்ல, இது யாருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. தன்னுடைய தோழராக இருக்கின்ற நெருங்கிய தோழராக இருக்கின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தாங்க, பாவ மன்னிப்பினுடைய பிரார்த்தனை. இப்போ ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹு தஆலா நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வதியுல்லாஹ வ ரசூல லா அல்லக்கும் துர்ஹமூன். 3வது அத்தியாயம் 132வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வதியுல்லாஹ வ ரசூல லா அல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதே மாதிரி அத்தியுல்லாஹ அத்தியு ரசூலு வலா துபுலித்து ஆமாலக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பல ஆயத்துக்களை, பல வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட இந்த ஆயத்துக்களை விளங்கிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு புகாரி, முஸ்லீம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் நமக்கு பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அறிவித்து தராங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், நாளைக்கு கைபர் யுத்தம் நடக்க இருக்குது. அன்று முன்தினம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாளை ஒருவரிடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். அவர் கொடியை வந்து யார் கையில் கொடுப்பாங்கன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. கைபர் யுத்தத்துக்கு நாம் கிளம்பணும், நாளைக்கு நான் ஒரு இடத்துல கொடியை கொடுக்க இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர், தூதரை நேசிக்கக்கூடியவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த கொடியினுடைய செய்தி கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்கள் காலையில் சுபு தொழுகையில் வராங்க. உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்த கொடியை வந்து என் கையில் கொடுத்துருக்க கூடாதா? உமர் பின் கத்தாப் வந்து சொல்கிறாங்க, நான் எப்போவுமே இந்த தலைமை பதவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ்வையும் தூதரையும் அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் தூதரும் அவரை நேசிப்பார் என்ற அந்த வார்த்தை வந்து நாளைக்கு எனக்கு அந்த கொடி எனக்கு கையில் கிடைச்சிடாதா என்று ஏங்கினேன் என்று உமர் பின் கத்தாப் அறிவிக்கிறாங்க. அதே போல் அன்று இரவு சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த கைபர் கொடி வந்து நம்ம கையில் கிடைச்சிடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்போதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலை பொழுதுல தான் என்ன செய்வாங்க, போருக்கு கிளம்புவாங்க. அதிகமாக காலை பொழுதுல போருக்கு கிளம்புவாங்க. அப்போ சுபு தொழுகை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாரை அழைக்கிறாங்கன்னா, அலி இப்னு அபு தாலிப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கைபர் யுத்தத்தில் நான் வந்து கலந்துக்க முடியாதோ என்ற நிலையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன கண்ணு வலி அதிகமாகிடுது. அவர் அந்த சபைக்கு வரலை. உடனே அலி இப்னு அபு தாலிபை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க. அழைத்து அவருடைய கையில் வந்து கொடியை கொடுக்குறாங்க. கையில் கொடியை கொடுத்து விட்டு வெற்றியோடு திரும்பி வாருங்கள், வெற்றி இல்லாமல் திரும்பி வரக்கூடாதுங்கிற மாதிரி வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே, இதுக்கு முன்னாடி அந்த கண்ணு வலி இருந்ததில்ல, கண்ணு வலியோடு அவர் வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீரை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, துப்புகின்றார்கள். கண்களுடைய வலியெல்லாம் மறைந்து எப்போவுமே கண்ணு வலி இல்லாததை போல அலி இப்னு அபு தாலிப் அவர்கள் குணமாகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் கண்ணு வலியால் படுத்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, உமிழ் நீரால் உமிழ்கின்றார்கள். கண்ணு வலியெல்லாம் போய் கையில் கொடியை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கிடைச்ச மாத்திரமே ஒரு சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தையை கவனிக்கிறாங்க, வெற்றியோடு திரும்பி வாருங்கள். அப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அலி இப்னு அபு தாலிப் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், போர்க்கால நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. இப்போ போயிட்டாரு, திரும்பல, அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாரு, திரும்பி கூட பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, போர்க்காலத்தில் ஓரிரை கடவுள் கொள்கையை சொல்லுங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட சொல்லுங்க என்பதாக சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. யார் ஒருடைய அந்த தாவா செய்து நீங்கள் வந்து ஒருவரை இஸ்லாத்திற்காக அழைத்து வந்தால் சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்ததுங்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பின்பற்றுறாங்க. போருக்கு தயாராகி போயிட்டாங்க, ஆனால் வெற்றியோடு திரும்பி வாருங்கள்னு சொன்ன உடனே திரும்பி கூட பார்க்கல. அலி இப்னு அபூ தாலிப் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே காதில் செவி தாழ்த்தி கொண்டு போருக்கு கிளம்பி போகிறாங்க. கைபர் போரில் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை இந்த போர்க்களத்தில் அல்லாஹு தாலா அளித்தான் என்ற செய்தியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன நம்ம என்ன செய்வோம், ஒரு ஹதீஸை படிக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு, அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு செய்தியையும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உஹது மலை மேலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. உஹது மலைக்கு மேலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர், உஸ்மான் இவங்க 3 பேரும் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த உஹது மலை வந்து என்ன செய்யுது, நடுங்குது. என்ன உஹது மலையே ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுகிறாங்க, உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தியக்கும் 2 ஷுஹதாக்களும் இருக்கிறாங்களே. இந்த மாதிரி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம்னா என்ன செய்வோம், அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது சாதாரணமான செய்தி இல்லை, இது இறைவனிடத்திலிருந்து வந்த வஹி செய்தி என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். நம்மளை மாதிரி அப்படியே கடந்து போகிறதில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு செய்தியும் உள்வாங்கி அதை வந்து ஆழமாக தன்னுடைய உள்ளத்தில் பதிவு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உஹது மலையே உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷுஹதாக்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு நபி யாரு, அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு சித்திக் யாரு, அபூபக்கர் சித்திக். இவங்க 2 பேர் அல்லாமல் உமரும் உஸ்மானும் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி ஒரு முன்னறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஷஹீதாகி தான் மரணிப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் உமர் பின் கத்தாப் அவர்கள் காலையில் வந்து சுபு தொழுகும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஈட்டியால் வந்து அம்பு எய்து கொல்லப்பட்டார்கள். பின்னாடி இருந்து என்ன செய்கிறான், ஒருத்தன் வந்து பின்னாடி முதுகில் குத்தி உமர் பின் கத்தாபை வந்து கொலை பண்ணுறான். அதே மாதிரி உஸ்மான் அலி அவர்களும் என்ன செய்கிறாங்க, ஷஹீதாகி தான் மரணிக்கின்றார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்பதற்கு பல சான்றுகளை இந்த இறை செய்தியில், அதாவது வஹி செய்தியாக இருக்கின்ற ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உஹது மலை என்று சொல்லக்கூடிய அந்த உஹது மலையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தேர்வு செய்கின்றார். இந்த தேர்வு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஹது போர்க்களத்தில் வந்து 50 அம்பு எறியக்கூடிய நபர்களை தேர்வு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த உஹது போர்க்களத்தில் வந்து ஒரு திட்டமிடுறாங்க. 50 நபர்களை வந்து நல்ல குறிப்பாத்து அம்பு எய்தக்கூடிய 50 நபர்களை வந்து கலெக்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை வந்து அந்த அம்பு எய்தக்கூடியவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த மலைக்கு மேலே நிறுத்தி வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன வார்த்தைகளை வந்து கவனிக்கணும். சும்மா மலை மேலே நிறுத்தி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் அல்லது எதிரிகள் வெற்றி பெற்றாலும் எங்களுடைய சடலங்கள், நாங்கள்லாம் இறந்து போய் எங்களுடைய சடலங்களை பறவைகள் கொத்தி தின்றாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு வரக்கூடாது, மலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுங்கிறாங்க. இப்படி சொன்ன செய்தியை வந்து என்ன செய்கிறாங்க, போர் துவங்குகின்றது. போர் துவங்க கொஞ்ச நேரத்திலேயே எதிரிகள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க எதிரிகள் வந்து பெண்கள் எல்லாம் ஆடையை உயர்த்தியவர்களாக ஓடுறாங்க, உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடுறாங்க. அதே மாதிரி இதை பார்த்த அந்த உஹது மலைக்கு மேலே இருந்த அந்த சஹாபாக்களில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இறங்கி பின்னாடி இருந்த பல இன்னும் சஹாபாக்கள் வந்து போரில் வந்து இவங்க தோத்துட்டாங்க, கனிமத் பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை எடுப்பதற்காக வேண்டி சில சஹாபாக்கள் கீழே பின்னாடி இருந்தவங்க அவங்க வந்து எடுக்க வராங்க. இதை பார்த்த சஹாபாக்கள் மேலே இருந்தவங்களும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை வந்து அப்பையும் அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்கிறார், போகாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார், அவங்க உடல்கள் எல்லாம் பறவைகள் கொத்தி தின்னாலும் நீங்கள் இறங்கக்கூடாதுன்னாரு. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஜெயிச்சாச்சு, நம்ம தான் வெற்றியில் இருக்கோம், எல்லாம் புறமுது காட்டி ஓடுறாங்கன்னு சொல்லி கனிமத் பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி அவங்க மேலே இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்போ எதிரிகள் என்ன செய்கிறாங்க, காத்து கொண்டு பின்னாடி இருந்து பயங்கரமான தாக்குதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லு உடைந்த ஒரு செய்தி இந்த உஹது போர்க்களத்தில் தான் நடந்தது.
அப்போது அப்துல்லா இப்னு சுபைர் சொல்கிறாரு, தடுக்கிறாரு, போகாதீங்க போகாதீங்கன்னு. அவரை வந்து ஒரு தலைவராக அவர் நியமித்து அவர் வந்து அந்த மலையிலேயே இருக்கிறாரு. ஆனால் மீதி இறங்கின பல சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, உயிர் நீத்தார்கள் என்ற செய்தியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று பல செய்திகளை நம்ம ஹதீஸில் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி வந்து மதீனாவில் ஒரு மணல் பாங்கான ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அபூதர் அலி அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அபூதரே நீங்கள் இங்கே இருங்க, மக்கானக் லா தபுர, நான் திரும்பி வர்ற வரைக்கும் மக்கானக் லா தபுர, நீங்கள் இங்கேருந்து நகரக்கூடாது என்பதாக அபூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட மாத்திரமே அபூதர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மணற்பாங்கான அந்த ஏரியாவில் போயிட்டுருக்காங்க. போகும்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்கள பார்க்க முடியல, காணாமல் போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அபூதர் அவர்கள் வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது. பெரிய சத்தம் கேட்ட மாத்திரமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆச்சோ, இன்னும் ஒரு பயங்கரமான சத்தம் வருது என்று சொல்லி நகர போகிறாங்க, நகர்ந்து போய் பார்க்கலாமான்னு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, மக்கானக் லா தபுர, இங்கேருந்து நீ நகரவே கூடாதுன்னாங்களே, அது நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்த உடனே அங்கேயே நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவர்களை வந்து காப்பாற்றுவான், எது இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் தருவாயில் கொஞ்ச நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு தென்படுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து வந்த உடனே அபூதர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வந்துச்சு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்போ வந்தார், வந்து ஒரு செய்தியை இடத்துல சொன்னார், அதுதான் சத்தமாக இருந்தது. என்ன செய்தின்னு ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி என்ற செய்தியை, நற்செய்தியை வந்து அபூதர் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள். கட்டுப்படுதல் என்பது சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் கூட வந்து அதில் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றம் செய்ய மாட்டார்கள். இந்த மாதிரி பல ஹதீஸ்களில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஹஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அப்போ அபூதர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி. அபூதர் கேட்குறார், அவர்கள் விபச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் சரி, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் ஒருத்தன் மரணித்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி. அதுக்காக வந்து விபச்சாரம் செய்யலாம் திருடலாங்கிறது இல்லை. திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹ் வழங்குவான். ஆனால் சொர்க்கம் என்ன உறுதி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அஹஸாப் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய காலத்தில் கடுமையான குளிர்காலம். அஹஸாவில் வந்து வெளியே தலை நீட்ட முடியாது, அந்த அளவுக்கு குளிரான ஒரு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போர்க்களத்திலும் போர் தொடுப்பதற்கு முன்னாடி உளவு பார்க்க ஆளை அனுப்புவாங்க. அது உளவு பார்க்குறதுங்கிறது ஒரு தப்பு இல்லை. எப்போ எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க, என்னென்ன போர்க்கருவிகள் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கலாம் உளவு பார்ப்பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அஹஸாப் என்ற போர் நடக்க இருக்கிறது. அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த உளவு பார்க்கணும், யாராவது ஒருத்தர் போய் உளவு பார்த்துட்டு வாங்க. பொதுவாக சொல்கிறாங்க. குளிரில் சஹாபாக்கள் எல்லாம் நடுங்கிட்டு யாருமே போகல. மறுபடியும் 2வது முறை சொல்கிறாங்க, யார் உளவு பார்க்க போகிறீங்களோ அவங்க வந்து நாளை என்னோடு மறுமையில் இருப்பார்கள் என்று சொல்லி ஆர்வம் ஊட்டுறாங்க. அப்பயும் இந்த சஹாபாக்களும் எந்திரிக்கல. ஏன்னா அவ்வளோ கடுமையான குளிர், பசி வேற, உணவு இல்லை, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாரும் போய் உளவு பார்க்கறது இல்லை. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவர் இல்லை, போர் தளபதி ஒரு ஆர்டர் போடுறார், ஹுதைஃபா நீங்கள் வாங்க, போயிட்டு நீங்கள் உளவு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. ஹுதைஃபாவை அழைத்த உடனே அவர் மறுக்கலை. ஹுதைஃபா அலி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கடுமையான குளிரிலும் போய் உளவு பார்க்க போகிறாங்க. உளவு பார்க்க போகிறதுனா ஒரு சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. எதிரிக்கு வந்து ஒருத்தன் உளவு பார்க்க வரான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, பொசிக்கிடுவாங்க. இன்றைக்கி நடக்குது இல்லை, இன்னைக்கு போர்க்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள்லாம் நிறுத்த வச்சு அநியாயமான முறையில் என்ன செய்கிற அமெரிக்கா 165 குழந்தைங்களை அங்கேருந்தே போட்டான். இப்படியெல்லாம் வந்து அநியாயம் அக்கிரமெல்லாம் செய்கிறாங்கல்ல. உளவு பார்க்க வந்தால் சும்மா விட்டுருவானா? எந்த ஒரு போர் படை தளபதியாகவும் உளவு பார்க்குறவங்கள என்ன செய்வாங்க, வேவு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சும்மா விட மாட்டாங்க. இந்த பொறுப்பை ஹுதைஃபா அலி அவர்களை எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது ரொம்ப பக்குவமாக பவ்யமாக எதிரிகளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஹுதைஃபா அவர்கள் மெதுவாக வந்து அந்த எதிரிகளுடைய படைக்கு போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபு சுஃபியான்
போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதுதான் நம்ம கவனிக்கணும். என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, ஹுதைஃபாவே உன்னுடைய வேலை என்னன்னா அந்த போர் அந்த எதிரிகள் கூட்டத்துக்கு போயிட்டு உளவு மட்டும்தான் நீ பார்த்துட்டு வரணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு எதிராக எதையும் நீ செய்து விடாதே, எனக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க என்று ஹுதைஃபாவுக்கு அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது ரொம்ப ஹுதைஃபா வந்து அந்த உளவு பார்ப்பதற்காக வேண்டி ரொம்ப பவ்யமாக அந்த போர் எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு நெருங்குறார். அப்போ நெருங்கும்போது அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அந்த எதிரிகளுடைய தளபதி அவங்க என்ன செய்கிறாருன்னா, அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அபு சுஃபியான் அந்த எதிரிகளுடைய தளபதியாக இருக்கின்ற அபு சுஃபியான் வந்து நெருப்பை மூட்டி, குளிர்காலம் இல்லை, நெருப்பெல்லாம் மூட்டி அப்படி குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். ஹுதைஃபா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தூரத்துலேருந்து இந்த வெளிச்சத்தில் நெருப்பு எரியக்கூடிய அந்த வெளிச்சத்தினால இங்கே உட்கார்ந்துருக்கிறது யார் என்பதை உணர்ந்து கொள்கின்றார். ஹுதைஃபா தெரிஞ்சுக்கிறாரு, எதிரினுடைய தளபதி இவர் தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். உடனே வந்து பார்த்தோன்னே அம்பு இருக்குது, பின்னாடி எடுக்கிறாரு. எடுத்து ஒரே போடு பின்னாடி இருந்து அவருக்கு தெரியாது. அபு சுஃபியானை வந்து அடிச்சிட்டோம்னா ஒரு போர் தளபதி இறந்து விட்டால் அந்த போரை இல்லை, முடிஞ்சிடும், அதானே நியாதி. ஆனால் இவர் எடுத்து அம்பு எடுத்து எய்ய போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி நினைவுக்கு வருது. ஹுதைஃபாவே நீ போயிட்டு என்ன செய்யணும், உளவு பார்த்துட்டு மட்டும்தான் வரணும், எனக்கு எதிராக நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதே என்ற சொன்ன அந்த சொல்லு ஞாபகத்துக்கு வந்தோடனே அம்பை எடுத்து என்ன செய்கிறாரு, பின்னாடி வச்சுட்டு உளவு பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறார். அப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்தார்கள், எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த அஹஸாப் போரில் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த அபு சுஃபியான் இருக்கார் பாருங்கள், அவர் தான் அந்த குறைஷி குலத்தில் எதிரி போர் படை தளபதியாக இருந்தார். பின்னாடி அல்லாஹ் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து ஹுதைஃபா வந்து கேட்டு செயல்பட்டார். பின்னாடி அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சொல்லை மிகவும் கவனத்தோடு கவனித்து செயல்பட்டு வந்தார்கள், கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். கட்டுப்பாடு என்பது இஸ்லாம்னாவே என்ன, ஒரு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுதல். எல்லா விஷயத்திலும் இஸ்லாத்தில் கட்டுப்பாடு இருக்குது. எந்த விஷயத்தில் இஸ்லாத்தில் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், திருமணம் எடுத்துக்கிட்டாலும் என்ன கட்டுப்பாடு, வணக்க வழிபாடு, தொழுகை எடுத்துக்கிட்டாலும் கட்டுப்பாடு, துவாக்கள் எடுத்துக்கிட்டாலும் கட்டுப்பாடு, இப்படி எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாடோடு இருக்கின்ற மார்க்கம் இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒழு செய்கிறோமா இல்லையா, ஒழு செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒழு செய்வது என்பது நீங்கள் 3 முலைக்கு மேலே செய்யக்கூடாது, கழுவக்கூடாது. இது ஒரு கட்டுப்பாடு. ஏன் 3 முலைக்கு மேலே செஞ்சால் என்ன, 3 முறைக்கு மேலே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வரம்பு மீறியவர்கள் ஆவீர்கள், குற்றவாளிகளாக ஆகிடுவோம். இப்போ எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு இருக்குது. தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா 5 வேளை தொழுகை, சுபு, லுஹர், அசர், மக்ரிப், இஷா. இந்த தொழுகையில் ஃபர்லான தொழுகை சுபுவில் 2 ரக்காத் தான் தொழுகணும், ருக்குவில் இந்த துவா தான் ஓதணும், சஜிதாவில் இந்த துவாக்களை ஓதலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ஏன் கட்டுப்பாடோடு வச்சிருக்கிறான்னா, இந்த கட்டுப்பாடு தான் மனித சமுதாயத்திற்கு நன்மையை பயன் தருகிறது, நன்மையை பெற்று தருகிறது. எவ்வளோ பெரிய நன்மையை பெற்று தருதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து சிந்திச்சே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக நமக்கு வழங்குறான். எங்கேயோ வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்மளை பார்த்து சலாம் சொல்லுவான், அவனை பார்த்தா ஒரு கருப்பின நீக்ரோவாக இருப்பான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவான். நமக்கும் இந்த தமிழ்நாட்டிலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாடோடு இருக்கின்ற காரணத்தினால உலகத்திலும் மனிதர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். மறுமையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கட்டுப்பாட்டிற்கு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்பதை நம்பியவர்களாக நற்செயல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதிகம் இந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிபுல் அஃபுவா ஃபாஃபு அன்னி என்ற பிரார்த்தனையை அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முறையை ஒத்துக்கொள்கிறேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.